என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, பதட்டப்படாதீங்க. வாங்க சொல்றேன். வாங்க. என்ன? ஏன்டா என் பொண்டாட்டி? சரி சரி வா. என்னாச்சு இவருக்கு? பாத்துங்க. டேய் ஆடா வாடா. கூட்டிட்டு போங்க. ஐயோ. ஏய் இருங்க நான் வரேன். ஏய் விடு மச்சான். பேசாம இருடா. எங்க பெட்ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. ஏய் விடு மச்சான். பேசாம வாடா. நிக்கற. ஏய் ஏய் பாத்து பாத்துங்க. படுறா. ஏய் அவனுக்கு சாப்பாடு பாரு. ஏய் நான் சாப்பிடுறேன்டா, நீ படு. நீ சாப்பிடு மச்சான். சரி சரி சாப்பிடுறா டேய். ஒண்ணும் இல்லைங்க, ஆபீஸ்ல உனக்கு ப்ரமோஷன் போட்டாங்க, அதான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டான். ஓகே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க குடிக்க மாட்டீங்களா? ஐயோ குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாதுங்க. ஓகே ஓகே. சரி நான் கிளம்புறேன் அப்போ. இல்ல சாப்பிட்டு போங்க, இல்லனா அவர் சண்டை போடுவாரு. இன்னொரு நாள் சாப்பிடுறேங்க. இல்லங்க சாப்பிட்டு போங்க, இல்லனா அவர் காலையில என்ன சண்டை போடுவாரு. சரி சாப்பிடுறேன். சரிங்க, சாப்பாடு எடுத்துக்கிறேன். எங்க போதுங்க. என்ன சாப்பிட்ற நேரத்துல ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளோட மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவ கோச்சுப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லங்க. என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? என்னங்க உண்மையிலே ஃபுல்லா சாப்பிட்டேங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. சாப்பாடு செம சூப்பர். எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூங்க. ராஜேஷ் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஹேண்ட் வாஷ் அதுலயே கை கழுவிக்கோங்க. ஒரு நிமிஷம். என்ன நம்பர் கொஞ்சம் தர முடியுமா? நம்பரா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணால் சில நேரத்தில் எடுக்க மாட்டார். யாருக்கு காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு தான். சரி நோட் பண்ணிக்கோங்க. 994016 994016 5855. தேங்க்யூங்க. கிளம்புறேங்க. அடிக்கடி கொஞ்சம் வாங்க. கண்டிப்பாக வரேன். ஓகேங்க. நீங்க குடிக்க மாட்டீங்களா? ஐயோ குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாதுங்க. சாப்பாடு செம சூப்பர். எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இல்லைங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளோட மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவ கோச்சுப்பா. ராஜேஷ் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஹலோ. வீட்டில் யாரும் இல்லை, பிளம்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி. கொஞ்சம் பயமா இருக்கு. வீட்டுக்கு வர முடியுமா? சரி வரேன். ஓகேங்க. 10 to 15 minutes ஆகும். சரி வச்சுறேன். ஹலோ, இருக்கீங்களா? வாங்க வாங்க. யாரோ வேலை செய்றாங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே காணோம். எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. நீங்க உள்ள வாங்க. எங்க இங்கே உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? தங்கச்சி ட்ரெஸ் சரி பண்ணுங்க ப்ளீஸ், சரி பண்ணுங்க. என்னம்மா பண்ற?
இது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா என்ன ஒரு 2-3 நாள் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத ஒரு 5வது 6வது மனுஷங்கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லாம அசிங்கம் இல்லாம செக்ஸ் வேணும்னு கேக்குறீங்கல்ல? அது ஏன் உன் புருஷன்கிட்ட கேட்க கூடாது? புருஷனுக்காக மனைவி மட்டும் தான் தாசியா இருக்கணுங்க. மனைவிக்காக புருஷன் ஏன் ஆண்டாசியா இருக்கக்கூடாது? எவனோ ஒருத்தன் அவன் உங்க உணர்ச்சியை புரிஞ்சுப்பானா, உங்க உள்ளத்தை புரிஞ்சுப்பானா, அந்தரங்கத்தை பாதுகாப்பா வச்சுப்பானான்னு எதுவுமே யோசிக்காம செக்ஸ் மட்டும் வேணும்ல? நீங்க கெட்டு போறது இல்லாம உன் குழந்தைங்களோட எதிர்காலம், அவங்க வாழ்க்கை, உன் கனவு வீட்டு கௌரவம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பான்னு ஒட்டுமொத்த பரம்பரையை பாதிக்குங்க. இவ்வளவு பேரை பாதிச்சு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேவைதானா? 2 குழந்தைங்க பிறந்த பிறகு எல்லா ஆம்பளையும் தான் மனைவியோட குழந்தைங்களோட பணத்தேவை பூர்த்தி பண்றதுக்கு ஓடிட்டு தான் இருப்பான். அது இயல்பு. ஆனா அவனுக்கு புரியாத புரிய வைக்கிறதும், நமக்கு தேவையானது கேட்டாதான் கிடைக்கும்னா கேட்கறதுல தப்பு இல்லையே. ஆனா யார்கிட்ட கேட்கணுங்கிறது தான் வரைமுறை இருக்கு. கேளுங்க, உங்க புருஷன்கிட்ட கேளுங்க. மாசத்துல 10 நாள் என் கூட செக்ஸ் வச்சுக்கோங்க, வாரத்துல 3 நாள் என் கூட செக்ஸ் வச்சுக்கோங்க. எந்த பயமும் வெக்கமும் இல்லாம சந்தோஷமா கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லனா அவன் தான் வெக்கப்படணும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பேசினா நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. உங்க புருஷன்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கைய தயவு செஞ்சு அற்ப சுகத்துக்காக கெடுத்துக்காதீங்க. தங்கச்சி புருஷன் சரியில்லைன்னு அண்ணன் எப்படி தங்கச்சி கூட படுக்க முடியாதோ அதே மாதிரிதான் நண்பனோட மனைவியும். தங்கச்சி ப்ளீஸ் இன்னொரு முறை இந்த தப்ப பண்ணாத. சரி வரமா? அண்ணா கவலைப்படாதமா. எந்த அண்ணனும் தங்கச்சி அசிங்கப்படுத்த மாட்டாமா. போயிட்டு வரமா?